கல்யாணமான ஆண்களோடு நான் இருந்தேன் அப்படின்னா விச் மீன்ஸ் தனிமையெல்லாம் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது எப்படி அதை ஆண்கள் நம்பினாங்கன்றது இங்கே பெரிய ஒரு விஷயம். ஒரு எஃபர்ட்டே போடாமல் ஒருத்தவங்க தேடி வரும்போது இந்த பாயிண்ட் தான் கரெக்டாக. இந்த இடத்துல ஆண்கள் வந்து அதான் நான் சொல்ல வந்தேன், நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இந்த இடத்துல ஆண்கள் வந்து ஒரு இன்னசென்ட் ஃபேஸ் ஆஃபோ ஒரு விக்டிம் ஃபேஸ் ஆஃபோ எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. ஏன்னா அவங்களுக்கு சொல்கிற மாதிரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஒரு விஷயம் கிடைக்குது இல்லையா தனக்கு. அப்போ ஒரு விஷயம் ப்ளஸ் ஒரு என்ஜாய்மெண்ட் தானே, ஒரு செல்ஃபிஷ்னஸ் தானே அந்த இடத்துல. அதை ஆண்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த இடத்துல. இங்கே வந்து ஐயோ என்னை வந்து வற்புறுத்திட்டாங்க கூப்பிட்டாங்கன்ற ஒரு விஷயமே இங்கே கிடையாது. ஓகே, ஒரு காமனாக ஒரு ஆண்கள் இருந்தால் ஐயோ கல்யாணம் ஆகாமல் போயிடுமோ, என் வேலை போயிடுமோன்ற ஒரு பயம் இருக்கும். அட் த சேம் டைம் கல்யாணம் ஆன ஆண்களுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, எல்லாமே போயிடும், லைஃபே முடிஞ்சிடும்ல. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை ஏன் கொண்டாட்டி விட்டுட்டு போனான்னு கேட்டால் இதை காரணமாக சொல்ல முடியாதுல்ல. சோஷியல் மீடியா வந்து கூட எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிரும். அவங்க சொல்கிறதும் இதான், வீடியோவை காமிச்சிருவேன், ஆன்லைனில் போட்டுருவேன். இதுதான் அந்த இடத்துல பெரிய விஷயமாவும் இருந்தது. அப்போ இப்போ தெரியுதுல ஆண்களுக்கு தனக்கும் கற்புன்னு ஒன்று இருக்குன்னு. அதே முன்னாடியே தெரியல அவங்களுக்கு அந்த இடத்துல. இவங்க அம்மாவே அப்பாவே இங்கே என்ன சொல்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பேரண்ட்ஸேனா இவங்க காலேஜ் டேஸ்லேருந்து இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பேரண்ட்ஸே சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, திருப்பாச்சூரில் வந்துட்டு இவங்க பிகாம் படிச்சுட்டு இருக்கப்போ தன்னுடைய எதிர் வீட்டில் இருக்க இளங்கோ என்பவரை தான் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சரி, காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, ஒழுங்காக வாழ்க்கையை வாழ்ந்தாங்களா? கிடையாது. அந்த இடத்துல அடிக்கடி இந்த மாதிரி ஆண்களோட பேசுறது வைக்கிறது அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள சண்டைகள் வந்துட்டு இருந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது, அப்போ தான் திருச்சியை சார்ந்த விக்கி அப்படிங்கிற பர்சன் கூட இவங்களுக்கு வந்துட்டு அறிமுகம் ஏற்பட்டிருக்கு. அந்த இடத்துல அறிமுகம் ஏற்பட்டு எந்த கணவராக இருந்தாலும் கேட்பாங்களா? மாட்டாங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள் நம்மோடு நின்றுக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திருவள்ளூரை சேர்ந்த ஹேமலதா அப்படிங்கிறவங்க கள்ளக்காதலனோட சேர்ந்து நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்து ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. கள்ளக்காதலன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் அவங்க வந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க இல்லையா? அதோட பின்னணி என்ன? நீங்கள் அது பிளாக்மெயிலுன்றதை தாண்டி இதில் பெருசாக ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம முன்னாடி ஒரு கேஸ் நம்ம பார்த்துருப்போம். எப்படிடா இயல்பாகவே பெண்களை விட ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகப்படுற விஷயம்ன்றதில் நிறைய விஷயம் அதானே வருது. அதில் நம்ம அந்த விஷயம் பேசும்போது நமக்கு புரியாத புதிராக இருந்தது. ஆல்ரெடி ஒரு கேஸில் அந்த கல்யாண ராணி கேஸில் புரியாத புதிராக இருந்துச்சு. 6, 8லேருந்து 9 ஆண்களை மாற்றி கல்யாணம் பண்ணி ஏமாற்றி ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்ததையும் நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. ஒன்று. அப்புறம் இந்த இவங்க அந்த சித்ரா இப்போ அரெஸ்ட் ஆனாங்க இல்லையா, திவ்யா கலச்சி கூட, அவங்க பெண் வந்து எல்லாரையும் ஏமாத்தின ஒரு விஷயம். அதுலேயும் நமக்குலாம் புரியாத இதுவாக இருந்தது. எப்படி லிஸ்ட் நீண்டுக்கிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒன்ஸ் ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறாங்க, இதை கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறாங்கன்னா அவங்க கூட தான் ஃபோனில் இருக்கணும்னு நினைப்பாங்க. கொஷின்ஸ் வரும், நிறைய வரும். இதெல்லாம் தாண்டி எப்படி தான்ப்பா ஆண்கள் ஏமாறுறாங்க, பெண்களும் ஏமாறுறாங்க. ஆண்கள் கொஞ்சம் அதை விட ஜாஸ்தி கொஷின்ஸ் கேட்கக்கூடியவங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் தாண்டி மிஞ்சிற வகையில் இன்றைக்கி வந்திருக்க அந்த ஹேமலதாவோட ஒரு விஷயம். இல்லை மெயிலாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுத்து பிளாக்மெயில் பண்ணுறது ஒன்று இருக்குது. எப்படி அவங்க வலையில் விழ வைக்கிறாங்கன்றது ஒன்று இருக்குது இல்லையா. ஒன்று எஸ் லைக் பப் கல்ச்சர், அவங்க போய் பப்புக்கு போகிறது, அங்கே இருக்கவங்கள வந்து தன்னுடைய வலையில் விழ வைக்கிறது, அதெல்லாம் ஒரு கல்ச்சர் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நார்மலாக எப்படி ஆண்களை வந்து வலையில் விழ வச்சாங்க, தட் டூ வந்து அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க. ஏமாத்துறதுல கூட ஒரு நான் சொல்கிற நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணுங்கிற மாதிரி கல்யாணமான ஆண்கள் தான் இவங்களோட டார்கெட்டாக இருந்தது. ஓகே, அதுவும் என்ன சொல்லி இருந்திருக்காங்க அப்படின்னா, தனக்கு நாகதோஷம் இருப்பதனால ஓகே இந்த மாதிரி கல்யாணமான ஆண்களோடு நெருங்கி பழகினால் எனக்கு அந்த தோஷம் விலகும்னு சொல்லி தான் அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க எல்லாரும். ஓகே, நம்ப வைக்கிறதுக்கு. இல்லை இந்த அளவுக்கு கூட எல்லாரும் இருப்பாங்க தெரியல. அப்படி பரிகாரம் பண்ணால் எல்லாம் மாறிடும்னா கண்டிப்பாக மாறணும். இல்லை நம்பிக்கை இருக்கவங்களுக்கு மாறுதுன்னா எஸ், அது தாட்டை பொறுத்து. பட் நாகதோஷம் பண்ணால் சரி கோயிலுக்கு போங்க, போய் ராகுக்கு எது பின்ன மாதிரி நாகம் வாங்கி வைங்க, இதெல்லாம் ஓகே ஃபைன். கல்யாணமான ஆண்களோடு நான் இருந்தேன் அப்படின்னா விச் மீன்ஸ் தனிமையெல்லாம் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது எப்படி அதை ஆண்கள் நம்பினாங்கன்றது இங்கே பெரிய ஒரு விஷயம். ஒரு எஃபர்ட்டே போடாமல் ஒருத்தவங்க தேடி வரும்போது இந்த பாயிண்ட் தான் கரெக்டாக. இந்த இடத்துல ஆண்கள் வந்து அதான் நான் சொல்ல வந்தேன், நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இந்த இடத்துல ஆண்கள் வந்து ஒரு இன்னசென்ட் ஃபேஸ் ஆஃபோ ஒரு விக்டிம் ஃபேஸ் ஆஃபோ எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. ஏன்னா அவங்களுக்கு சொல்கிற மாதிரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஒரு விஷயம் கிடைக்குது இல்லையா தனக்கு. அப்போ ஒரு விஷயம் ப்ளஸ் ஒரு என்ஜாய்மெண்ட் தானே, ஒரு செல்ஃபிஷ்னஸ் தானே அந்த இடத்துல. அதை ஆண்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த இடத்துல. இங்கே வந்து ஐயோ என்னை வந்து வற்புறுத்திட்டாங்க கூப்பிட்டுட்டாங்கன்ற ஒரு விஷயமே இங்கே கிடையாது. ஓகே, பட் இவன் வந்து ஈஸியாக வந்துட்டு சொன்ன விஷயம் அதுவாக தான் இருக்குது இந்த இடத்துல. ஏங்க இந்த மாதிரி அப்படின்னும் போது இந்த விஷயம் இருக்குது. சரி, இது எப்போ வெளில வந்தது, இவ்வளோ இதுவாக நடந்துட்டுருக்கே அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் தான் இந்த விஷயம் வெளில வந்திருக்கு. ஓகே, இவங்களே ஒரு விதத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து 28 வயது ஒரு இளம்பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண் நண்பர் வீட்டுக்கு வந்து நான் போயிருந்தேன். அந்த இடத்துல
போகும்போது வந்து அங்கே இருந்த ஒரு பெண் வந்து என்னோட ஆடைகளை கிழித்து ஓகே என்னை வந்து நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து எங்கிட்ட இருந்து நகையை பிடுங்கிட்டாங்க, அவங்க மீது ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓகே, இது ஒரு பக்கம். அட் த சேம் டைம் ஏவலதா தரப்புல இருந்தும் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அது என்னன்றது நான் உங்களுக்கு அது அப்படி கனெக்டிவிட்டி நான் சொல்கிறேன். சரி, யார் இவங்க என்ன அப்படி இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, திருவள்ளூர் இந்திரா நகர் கடம்பத்தூர் ஓகே அதை சார்ந்தவங்க அங்கே இருந்தவங்க தான் இவங்க. நான் சொன்ன மாதிரி பகலில் ஒரு வேஷம் இரவில் ஒரு வேஷம் அப்படிங்கிற மாதிரி சென்னையில் இருக்க மெயினான பப்ஸ், அதுவும் இந்த கிண்டியை சுற்றி இருக்கக்கூடிய மெயினான பப்ஸ்ன்னு சொல்லப்படுது. அங்கே இருக்க பப்பில் வந்துட்டு இரவானா ஃபுல்லாக குடிக்கிறது, கையில் வந்து பியர் பாட்டிலு ட்ரிங்க்ஸு எல்லாமே குடிச்சிட்டு அங்கே இருக்க ஆண்களை வந்து தன்னுடைய ஆபாச வலையில் சிக்க வச்சு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருந்தது. ஒன்று பிளாக்மெயில் இந்த நேம் ஆஃப் நாகதோஷம். ஓகே, திருமணமான ஆண்கள் எல்லாருக்கூடையும் தனிமையில் இருந்து அதை வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வீடியோவை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஏன்னா கேட்குற பணத்தை நீ கொடுக்கணும், இல்லை அப்படின்னா உன் வீட்டுக்கு இதை காமிச்சிரும், பொண்டாட்டிக்கிட்ட இதை காமிச்சிரும், வாழ்க்கை போயிடும் அப்படின்னு. இந்த வீடியோக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே பெண்கள் தான் பயப்படுவாங்க, இல்லை ஆண்களும் பயப்படுறாங்க இந்த இடத்துல. ஓகே, ஒரு காமனாக ஒரு ஆண்கள் இருந்தால் ஐயோ கல்யாணம் ஆகாமல் போயிடுமோ, என் வேலை போயிடுமோன்ற ஒரு பயம் இருக்கும். அட் த சேம் டைம் கல்யாணம் ஆன ஆண்களுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, எல்லாமே போயிடும், லைஃபே முடிஞ்சிடும்ல. நாளை கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை ஏன் பொண்டாட்டி விட்டுட்டு போனான்னு கேட்டால் இதை காரணமாக சொல்ல முடியாதுல்ல. சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆயிரும் இல்லையா? ஸ்ப்ரெட் ஆயிரும். அவங்க சொல்றதும் இதான், வீடியோவை காமிச்சிருவேன், ஆன்லைனில் போட்டுருவேன். இதுதான் அந்த இடத்துல பெரிய விஷயமாவும் இருந்தது. அப்ப இப்ப தெரியுதுல ஆண்களுக்கு தனக்கும் கற்புன்னு ஒண்ணு இருக்குன்னு. அதே முன்னாடியே தெரியல அவங்களுக்கு அந்த இடத்துல. அப்ப எல்லாரோட இது என்னன்னா பாலிமர்ல மட்டும் கேட்டு செய்தி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதா பயமா இருக்கு. அதுதான், அவனை வந்தா கிளி நான் வச்சு கிழிச்சிருவானே. ஏன்னா அந்த ஒரு மூவி கூட மிஞ்சிருவாங்க, மூவியை கூட அவங்க அந்த மாதிரி ஒரு டோன்ல தான் போகுது. ஓகே, அந்த மாதிரி இருக்கும் போது இவங்க இந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் வெளியே தெரிய வந்து இப்போ அவங்க மீதும் அந்த ஜெயந்தன் சொல்ற பர்சன் மீதும், அதாவது அவரோட கள்ளக்காதல், இவங்க 2 பேரும் தான் இப்போ விஷயம். ஜெயந்தன் வந்து இதில் அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டாரு. இந்த ஹேமலதா வந்து தலைமறைவு 9 செக்ஷன்ஸ் கீழே போட்டிருக்காங்க. அது எஃப்ஐஆர்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிஎன்எஸ் ஆக்ட், ஐடி ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், நம்மள சொல்லுவோம் 63, 4, 5, 6 இது எல்லாமே வரும். ஒரு அப்சீன் மெட்டீரியலாக இருக்கட்டும், அதாவது செக்ஷுவல் ரிலேட்டட் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது, ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இதெல்லாம் பிஎன்எஸ் ஆக்ட். கிரிமினல் கான்ஸ்பாரசி, அதாவது கூட்டாக சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணுறது, 2 அல்லது 2க்கும் மேற்பட்டவர்கள், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. கூட்டு சதி. ஓகே, ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு விஷயம் வெளில வரப்போ யார் இந்த ஹேமலதா அப்படின்னு நம்ம பின்புலம் பார்ப்போம் இல்லையா, எப்போவுமே ஒரு விஷயம் வரப்போ அந்த மாதிரி போகும்போது தான் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க சென்னை பேசன் பிரிட்ஜை சார்ந்த தென்னரசு கோமலா ஓகே அப்படின்ற தம்பதிக்கு பிறந்த பெண் இவங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவங்க அம்மாவே அப்பாவே இங்கே என்ன சொல்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பேரண்ட்ஸ் ஏன்னா இவ காலேஜ் டேஸ்லேருந்து இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பேரண்ட்ஸே சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, திருப்பாச்சூரில் வந்துட்டு இவங்க பிகாம் படிச்சுட்டு இருக்கப்போ தன்னுடைய எதிர் வீட்டில் இருக்க இளங்கோ என்பவரை தான் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சரி, காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, ஒழுங்காக வாழ்க்கையை வாழ்ந்தாங்களா? கிடையாது. அந்த இடத்துல அடிக்கடி இந்த மாதிரி ஆண்களோட பேசுறது வைக்கிறது அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள சண்டைகள் வந்துட்டு இருந்திருக்கு. 1. 2வது, அப்போதான் திருச்சியை சார்ந்த விக்கி அப்படிங்கிற பர்சன் கூட இவங்களுக்கு வந்துட்டு அறிமுகம் ஏற்பட்டிருக்கு. அந்த இடத்துல அறிமுகம் ஏற்பட்டு எந்த கணவராக இருந்தாலும் கேட்பாங்களா மாட்டாங்களா? ஸோ மனைவியை கணவனை கேட்கலாம் போது கணவனும் மனைவியை கேட்கலாம் தானே. இந்த இடத்துல நீ என்ன பேசிட்டு இருக்க, தகாத வகையில் போகிற மாதிரி தெரியுது, அதெல்லாம் கண்டிக்கும் போது அவரை விட்டுட்டு அவர் என்ன பண்ணிட்டார், இனிமேல் இந்த மாதிரி வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஒரு பெண் குழந்தை இருந்தது, இவ கூட இருந்தால் எங்கள் குழந்தையும் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு அவர் வாழ்க்கையை பார்த்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அவர் போய் செட்டில் ஆகிட்டார் அந்த இடத்துல. அப்போ தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விக்கியை கல்யாணம் பண்ணுறாங்க. 2வது, அந்த விக்கி வந்து இவங்களை விட வயதில் சிறியவர். ஓகே, கல்யாணம் ஆகுது, இவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கும் ஒரு ஆண் குழந்தை இருக்காங்க இந்த இடத்துல. ஓகே, ஆயிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க திருச்சி டு சென்னை மூவ் ஆன் ஆகுறாங்க. மூவ் ஆன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1, 2 ஆச்சா, 3வது மூவ் ஆன் ஆகும்போது டிடிஆரோட நட்பு ஏற்படுது. அந்த டிடிஆரோடையும் க்ளோஸாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க சென்னை போனதுக்கப்புறம். அப்போ யாராக இருந்தாலும் பழக்கம் நைட்லேருந்து காலையில் போகிறதுக்குள்ள அவங்களும் பழக்கம் அங்கே பழக்கமாயிடுச்சு, பேசுகிறாங்க, அப்புறம் கான்டாக்ட்ஸ் பில்ட் ஆகுது, அப்புறம் அவரோட நெருக்கமாகறாங்க. சென்னை வந்தோடனே இந்த விஷயம் எல்லாம் தப்புன்னு சொல்லி அங்கே இவர் ஆரம்பிக்கிறார், விக்கி கணவர் இல்லையா அந்த இடத்துல. ஸோ வந்து கேள்வி கேட்குறாரு, இதெல்லாம் தப்பு அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள விரிசல் ஏற்படுது. விரிசல் ஏற்பட்டு வீட்டை விட்டு இவங்க வெளில வராங்க, ஹேமலதா வெளில வராங்க. வெளில வரவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சும்மா அவரை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, வரதட்சணை கேட்டு தன்னை கொடுமைப்படுத்தியதாகவும், அது வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறது வந்து போதைப் பொருளை சாப்பிட்டுட்டு என்னை வந்து அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, கொடுமைப்படுத்துறாருன்னு ஒரு சிவியர் பேஸ்ட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ஸ்ட்ராங்காக. அதன் பெயரில் வந்து போலீஸார் வந்து தேடுதல் ஆரம்பிக்கிறப்போ தான் தெரிய வருது விக்கி ஆல்ரெடி ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாரு. ஓகே, பரவாயில்ல, அந்த மனுஷன் இந்த மாதிரி மாட்டிக்காமல் போய் சேர்ந்துட்டார் அவர். இருந்த இவங்ககிட்ட நரக வேதனை அனுபவிக்கலையே. ஸோ 3வது ஆச்சா. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியே பிரியாங்குப்பம் ஆக்சிடென்ட், அது லைக் ஆக்சிடென்ட்ன்றது ஒரு கைண்ட் ஆஃப் கன்ஃபர்மேஷன். வேலையெல்லாம் பார்த்தா என்ன வேணாலும் பண்ணுவாங்க இல்லையா, அது இதுக்கே சொல்லிட்டு எப்படி அசந்துட்டு இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இங்கே பிரியாங்குப்பம் அப்படிங்கிற பிளேஸில், இந்திரா நகரில் இருக்க பிளேஸில் தான் அவங்க அப்பா அம்மா வீடு இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்பா அம்மா கூட போயிடுறாங்க. போயிட்டு
அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி இருக்க ஆண்கள் கூட பழக்கம் ஏற்படுது. ஓகே, அதாவது எதிர்த்த வீடு அக்கம் பக்கத்தை விட அந்த ஏரியா பசங்க எல்லாரும் கூடயும் அங்கே வந்து பழக்கம் ஏற்படுது. பழக்கம் ஏற்பட்டு இதே மாதிரி தனிமையில் இருக்காங்க. இந்த இடத்துல நான் ஆண்களை தான் கண்டிப்பாக தப்பு சொல்லுவேன். பெண்ணுக்கு புத்தி இல்லை, ஏமாத்துறான்னு தெரியுது இல்லை, ஏன் நீங்கள் போகணும் அந்த இடத்துல? ஆண்கள் இங்கே என்ன பண்ணுறாங்க, தனியாக இருக்காங்க. தனியாக இருக்கும்போது அதையும் வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டுறாங்க. அவங்களோட டார்கெட்டு வீடியோ எடுக்கிறது, பணம் கேட்குறது, பணம் கொடுத்தா ஓகே, பணம் கொடுக்கலையா அந்த இடத்துல வேறு விதமாக மிரட்டுறது. அப்போ தான் அவங்க கையில் எடுத்த ஒரு விஷயம் போலீஸையும் உள்ளே கொண்டு வர்றது. ஓகே, ஏன்னா இதற்கு காக்கி சட்டைகளும் விலக்கல்ல அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க ஒரு விஷயம். ஓகே, போலீஸ் அஃபிஷியல்ஸும் இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு விதத்தில் பணம் கொடுத்துன்றது ஒரு மாதிரி தகவல் இருக்குது. இன்னொரு அவங்களும் இவங்களோட தனிமையில் இருந்த ஒரு விஷயத்த அதையும் வீடியோ எடுத்து வச்சுட்டு காவல்துறையினரையும் அவங்க மிரட்டி வேலை வாங்கினாங்கன்னு இங்கே சொல்லப்படுது. அந்த பாதிக்கப்பட்டவங்க போலீஸே பாதிக்கப்பட்டா அதுதான் விஷயம். ஓகே, தவறு தானே அது கண்டிப்பாக. ஓகே, அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வந்து காவல்துறை அவங்களும் தொடர்பில் இருந்த ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாட்டாமல் இருந்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி, மாட்டாமல் இருந்திருக்காங்க. அதனால தான் இவங்களை பிடிக்கிறதுல ஒரு தொய்வு ஏற்படுதுன்றது ஒன்று கம்ப்ளைண்ட். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இதை வந்து கையில் ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணிட்டு, நான் சொன்னேன் இல்லையா, பணம் கொடுத்தா விட்டுறது, பணம் கொடுக்கலாம் மிரட்டுறதுன்னு, இந்த காவல் அதிகாரிகளை வைத்தே மிரட்ட வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து இந்த எஸ்ஐயும் ஒருத்தர் உடந்தன்னு சொல்கிறாங்க. எஸ்ஐயை தான் அவங்க துருப்பு சீட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இங்கே சொல்கிறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி போலீஸ் பேசுனா பணம் கொடுக்குறியா இல்லையான்னு அந்த மிரட்டுற ஒரு விஷயமா இருக்குது. இது அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரிய வரும். நிஜமாவே ட்ரூ ரீசன் இஸ் தட் இவங்க தனிமையில் இருந்திருக்காங்களா, அந்த வீடியோ எடுத்து வச்சு காவல் அதிகாரி மிரட்டப்பட்டாரா, இல்லை வர பணத்தில் அவங்க பங்கு வாங்கப்பட்டாங்களான்றதெல்லாம் அடுத்தடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் தான் நமக்கு தெரிய வரும். ஒன்று. அடுத்தது என்ன சொல்லப்படுதுங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இரவில் அவங்க மோஸ்ட்லி அந்த பப்பில் போயிட்டு நாட் ஒன்லி கல்யாணம் நம்ம ஆண்கள் டார்கெட் மட்டும், மேக்ஸிமம் டார்கெட் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பிஸ்னஸ் பீப்புள் வருவாங்கல்ல, அவங்களையும் ஃபுல்லாக டார்கெட் பண்ணி அவங்களையும் தன்னுடைய ஆபாச வலையில் சிக்க வச்சு அதையும் வீடியோ எடுத்து மிரட்டுறது. ஸோ பிஸ்னஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, காமன் மேனே வந்துட்டு அது இருக்கும்போது நல்ல வெல்த் ஆஃபில் இருக்கவங்க, எனக்கு வந்து என்னோட டிக்னிட்டி முக்கியம், நான் ரொம்ப டிக்னிஃபைடாக இருக்கணும், ரெஸ்பெக்டாக இருக்கணும், எனக்கு கீழே இவ்வளோ பேர் வேலை பார்ப்பாங்க, இத்தனை கம்பெனிஸ் எனக்கு இருக்குது, என் குடும்பம் என்ன ஆகும், வெளில வந்தால் என்ன ஆகுன்றதில் கேட்குறத கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. விச் மீன்ஸ் நெவர் எண்டிங் மாதிரி போயிடும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. இப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடம்பத்தூர் காவல் நிலையம் ப்ளஸ் அங்கே பிடிஓ ஆஃபீஸ்ன்னு சொல்கிற அரசு அலுவலகம், அது வெளியில் ஜூஸ் ஷாப் போடுறாங்க. ஜூஸு, அந்த சமோசா, வடை அதெல்லாம் விற்கிற ஷாப் எல்லாம் போடுறாங்க. போட்டுட்டு என்ன ஆகுதுன்னா, அங்கே வர காவல் அதிகாரிகள் இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும் போது, அங்கே தான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த இளம் பெண் அப்படின்னு சொல்லி அவங்களோட என்ட்ரி ஃபஸ்ட்டு அங்கே தான். அவங்க வந்து அந்த அரசு அலுவலகத்தில் தற்காலிக பணியில் வேலை செய்கிறதாகவும், அவங்க கணவரோட அந்த ஷாப்புக்கு வந்து ஜூஸ் குடிக்க வரும்போது தான் ஜெயந்தனை பார்த்துருக்காங்க. இப்போ வந்து ஜெயந்தன் எப்படிங்க இங்கே பிக்சருக்குள்ளே வராரு அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க ஜூஸ் ஷாப் வச்சிருக்கப்போ ஜெயந்தன் இங்கே ஜூஸ் குடிக்க வந்தவர். இவங்க வந்து அவரை வந்து காதல் வலையில் சிக்க வச்சு இவங்க யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம லவ் பண்ணலாம், இதுதான் விஷயம், இது நம்ம பண்ணலாம், இது நமக்கு பணம் வரும்னு சொல்லி அவரையும் உள்ளே இழுத்துட்டாங்க. கூடவே வச்சுக்கிட்டாங்க. ஓகே, பணம் தானே, கூடவே வச்சுக்கிட்டாங்க. இவர் வந்து இங்கே என்னென்னா, அங்கே ஜூஸ் கிளாஸ் கழுவிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த இளம் பெண் வந்துட்டு, என்ன நீ எங்கே நான் எங்கே அப்படின்னு பேசும்போது தான் தெரிய வருது, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த 28 வயது பெண்ணும் இந்த ஜெயந்தனும் ஸ்கூல் மேட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் இங்கே தற்காலிக பணியில் வேலை பார்க்குறேன், என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அரசு அலுவலகத்தில் வந்து ஓட்டுநராக இருக்கார் அவர் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணுறாங்க. இன்ட்ரோ பண்ணிவிட்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அங்கே. ஓகே, நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்போ கொஞ்ச நாள் கழித்து அந்த பெண்ணுக்கு வந்து ஜெயந்தன் வந்து கால் வருது, என் வீட்டுக்கு வா அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கூல் ஃப்ரெண்டு தானே கூப்பிட்றான் அப்படின்னும்போது, என்ன இருந்தாலும் அந்த 96 மூவி மாதிரி அந்த ஸ்கூல் மெமரிஸ் எல்லாருக்குமே ரீயூனியன் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ராங் ஃபீலிங் இல்லையா. ஏன்னா இன்றைக்குமே நிறைய ஒரு கள்ளக்காதல், ஐ மீன் அது கரெக்டாக லீகல் டேர்மில் சொல்லணும்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு அந்த ஸ்கூலில் பார்த்தோன்னே இருக்க லைஃப்லேயே பிரச்சனை ஆகிட்டு அவங்கள உள்ளே கொண்டு வர்றது நிறைய பேர் இன்றைக்கி இருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல முதல் காதல் மறக்க முடியாது, எவ்வளோ ஆனாலும் சாகிற வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும்ன்ற மாதிரி வசனங்கள் எல்லாம் போகும் இல்லையா. எக்ஸாக்ட்லி, அது எவ்வளோ ஒரு நாகரிகமாக அதை காமிச்சிருப்பாங்க அந்த இடத்துல இல்லையா. ஸோ இதை வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் சரி ஸ்கூல் ஃப்ரெண்டு தானே கூப்பிடுறாரு, போயிட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது இந்த இடத்துல ஜெயந்தன் என்ன பண்ணிருக்காரு, எனக்கு யாருமே இல்லை, உன் மடியில் நான் கொஞ்சம் நேரம் படுத்துக்கவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டதாக சொல்லப்படுது. இவங்களும் அந்த ஒரு எமோஷ்னல் தெரிஞ்சவரை இல்லைன்னா தப்பாக இருக்குது அப்படின்னும் போது சரின்னு சொல்லி இவங்க அதை அலோவ் பண்ணதாக சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அரை நிர்வாணமாக அவங்க பேசிகிட்டு இருந்தப்போ இந்த ஹேமலதா வீட்டுக்குள்ளே வந்ததாக சொல்லப்படுது. ரூம் கதவை தட்டிட்டு, ஏன் காதலனோட நீ என்ன பண்ணுற, உனக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்கள வந்து முற்றிலுமாக நியூடாக்கி அவங்கள அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க கழுத்தில் இருந்த 1.5 பவுன் நகையை பறிச்சுட்டு அவங்க ஃபோனை பிடுங்கி அவங்க ஹஸ்பண்ட் நம்பர் வீட்டில் இருக்கவங்க நம்பர் எல்லாம் எடுத்ததாக சொல்லப்படுது. எடுத்து தான் அவங்க ஹஸ்பண்டுக்கு இங்கே கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் கேட்குற நகை 2 சவரன் நகையும் பணமும் நீ கொடுக்கல அப்படின்னா இதை வந்து நான் ஆன்லைனில் போட்டுருவேன் ஓகே அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த ஆடியோ தான் அந்த கான்வர்சேஷன் வெளியே வந்தது நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. அவங்க ஹஸ்பண்ட் அங்கே என்ன சொல்கிறேன்னா அவர் என்ன சொல்கிறாரு, நான் வட்டிக்கு வாங்கியாச்சும் கொடுத்துட்றேன்,
இந்த சனிக்கிழமை வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க அப்படியெல்லாம் அவர் அங்கே கேட்குறாரு. ஜெயந்தரும் ரொம்ப திமிராக தான் பேசுகிறாங்க. இவங்க வந்து அண்ணா இல்லை நீங்கள் என்ன திரும்ப திரும்ப பேசிட்டீங்க, எப்போ உங்களால் கொடுக்க முடியும்லாம் கேட்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, மிரட்டுறாங்க அந்த இடத்துல. ஆஸ் யூஷுவல் போய் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, நான் வந்து அந்த இடத்துல உன் மேலே கொடுத்துருவேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்ன போகிறது, நானே போகிறேன் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை விட்டோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப உஷாராயிடுறாங்க. ஆஸ் யூஷுவல் எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் போட்டு இது பண்ணாங்க இல்லையா ஸ்டேஷனில், அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே ஹேமலதா திருவள்ளூர் எஸ்பி ஆஃபீஸ் போகிறாங்க. எஸ்பி ஆஃபீஸ் போய்ட்டு தன்னோட ஜெயந்தனை வச்சுட்டு தன்னுடைய காதலனுடைய அம்மா ஃபோட்டோ கிட்ட இருந்த பணமும் நகையும் எடுத்துட்டு இந்த பெண் வந்து திருடிட்டு போயிட்டாங்க, ஸோ எங்களுக்கு அவங்கள கண்டுபிடிச்சி நகைகளை பணத்தை திரும்ப வாங்கி அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு கொடுக்குறாங்க. ஓகேவா, இப்போ அவங்க விசாரணை கூப்பிடப்படுறாங்க இல்லையா, கூப்பிடும் போது இவங்க சொல்கிற அலிகேஷன் இது, இந்த மாதிரி என்னை வர வச்சு என்ன இந்த மாதிரி நியூடாக்கி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து வச்சுட்டு மிரட்டுறாங்க, எங்கள் நகையும் பறிச்சிட்டாங்க அப்படின்னு. அட் தி எண்ட் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன் என்ன ஆகுதுன்னா ஜெயந்த் மேலேயும் இவங்க மேலேயும் தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சோடனே போலீஸ் என்ன சொல்கிறாங்க, நீ போய் நகையை எங்கே திருப்பி கொடுத்துரு அவங்க கிட்டேன்னு கேட்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு போய் நான் எடுத்துகிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. நகையை கொடுத்துட்டா கேஸ் முடிச்சிடலான்றாங்க. கேஸை முடிச்சிடலாம் இல்லை, நகையும் திரும்ப கொடுத்துட்டு போகிற இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் அது இருக்குதா. முதல்ல நகையை கொண்டு வந்து கொடுத்துருன்றாங்க அந்த இடத்துல. ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வரேன்னு போகும்போது இவங்க அப்ஸ்கேண்ட், ஹேமலதா அப்ஸ்கேண்ட். அவர் வந்து இப்போ கைது செய்யப்பட்டுட்டார். அதாவது இவ்வளோ இந்த சொன்ன இல்லையா இந்த செக்ஷன் பிஎன்எஸ் ஐடி ஆக்ட் கீழெல்லாம் வந்துட்டு இருக்கும் போது இது அவங்களுக்குமே ஒரு பாடமாக தானே இருக்கும். இப்போ இருக்கும்போது இந்த செக்ஷன் இந்த ஆக்ட் எல்லாமே போடப்பட்டிருக்கும், அது கீழே இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டார். இவங்க வந்து அப்ஸ்கேண்ட் அந்த இடத்துல. ஸோ காவல்துறையினர் வந்து இப்போ தனிப்படை அமைச்சு தேடுறாங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு, அனுப்பிச்சு தேடிட்டு இருக்காங்க. அந்த காவல் ஆய்வாளர் தான் இந்த என்கொயரி எல்லாமே பண்ணியிருக்காரு. பண்ணும்போது தான் இந்த இவங்க அதான் ஒரு விஷயம் இங்கே என்னன்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்ததோட கம்ப்ளைண்ட் வேலை முடிய போகிறது கிடையாது. கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா ஆப்பனண்ட்டும் என்கொயரி கூப்பிடுவாங்க, உங்களையும் என்கொயரிக்கு இங்கே கூப்பிடுவாங்க. விச் மீன்ஸ் நீங்கள் சொல்கிற அலிகேஷன்ஸ்க்கு எந்த அளவுக்கு உங்ககிட்ட சப்போர்ட்டிவான எவிடன்ஸ் இருக்குது, இவங்களும் பேக்ரவுண்டில் வெரிஃபை பண்ணுவாங்க. கண்டிப்பாக. ஓகே, அப்போ இவங்களும் இந்த இடத்துல ஒரு அலிகேஷன் கொடுக்குறாங்க இல்லையா இந்த மாதிரிலானே. அப்புறம் அப்போ என்ன பண்ணுவாங்க, பின்புலம் செக் பண்ணும்போது இவ்வளோ பெரிய கிரிமினலாக கேடி லேடி தெரியுது இல்லையா அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது இவங்க மாட்டினாங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ டிஎஸ்பி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனிப்படை அமைச்சிட்டும் விரைவில் ஹேமலதாவை நாங்கள் கைது செய்து விடுவோம் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக என்கொயரிக்குள்ளே கொண்டு வருவாங்க. அவங்க தான் கடம்பத்தூர் காவல் நிலையம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்க இல்லையா. இப்போ கண்டிப்பாக அவங்க ஃபோன்ஸ் எல்லாமே அடுத்தது பறிமுதல் பண்ணப்படும். ஏன்னா ஜெயந்தனும் இங்கே கூட சேர்ந்து பெண்கள் ஆபாசமாக வீடியோ எடுக்கிறதும் தவறு தானே இந்த இடத்துல. அப்படி தானே அவங்கள மிரட்டியிருக்காங்க அங்கே. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த விசாரணை வலயத்துக்குள் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாருமே வருவாங்க. ஜஸ்ட்டு அவங்கள பற்றி தெரிஞ்சதுக்கே இவ்வளோ தெரிஞ்சிருக்கு. இன்னும் அவங்கள அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவங்க வாயை திறந்தாங்கன்னா லிஸ்ட்டு எங்கேயோ போகும் போல் இந்த இடத்துல. ஓகே, அதனால தான் பாதிக்கப்பட்ட ஆணுன்னு எந்த அளவுக்கு சொல்கிறதுன்னு தெரில. மேபி பாதிக்கப்பட்டிருக்கலாம், பட் ரியல் டேர்ம் ஆஃப் விக்டிம் இங்கே எடுக்க முடியாது. ஏன்னா அவங்களும் ஒத்துழைச்சி எல்லாம் பண்ணி தானே அங்கே போயிருக்காங்க. இதே ஒரு பொண்ணு போனால் நம்ம சொல்கிறோம்ல அந்த இடத்துல ஒத்துழைச்சி தான் அந்த பொண்ணு போயிருக்காங்க. ஏமாத்துறது வேறு. ஒரு விக்டிம் ரோல் எப்போ வரும்னா, டு பி ஃப்ராங்க் அவங்களுக்கே தெரியும் வீடியோ எடுக்கிறது விக்டிம் ரோல். இப்போ இந்த பெண் போனாங்க இல்லையா, அவங்களும் செய்ததும் அங்கே தவறு தான். என்ன ஆண் நண்பராக இருந்தாலும் மடியில் படுத்துக்குவான்னு கேட்டால் எதுக்கு அலோவ் பண்ணுறீங்க, எதுக்கு நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு கணவர் இருக்காருல்ல. ஓகே, அவர் அங்கே சொல்கிறாரு எனக்கு தான் ப்ரோ அசிங்கம் அவள் பண்ணது, ஆன்லைனில் வந்துச்சுன்னா என் பேர் தான் அந்த இடத்துல போகுன்றார். அப்போ அந்த பெண் பண்ணதும் இங்கே தவறு தானே. விக்டிம் ரோல் இஸ் கம்ப்ளீட்லி என்னென்னா, அவங்களோட பெர்மிஷனே இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இதுக்கு போகிறோம், ட்ரையல் ரூம் போகிறோம், அங்கே நமக்கே தெரியாமல் வச்சு வீடியோ எடுக்கிறது எஸ் விக்டிம் ரோல். ஓகே, பலவந்தமாக ஒருத்தவங்களை கட்டாயப்படுத்தி ஒரு செக்ஷுவல் ஒரு இன்டர்கோர்ஸ் வச்சுட்டு அதை வீடியோ எடுக்கிறது விக்டிம் ரோல். இதெல்லாம் விக்டிம் ரோலில் எடுக்க முடியாது. பட் இருந்தாலும் இவங்க செய்த செயல் தவறு தானே, இன்டென்ஷன் தப்பு தானே. அப்போ இவங்க இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக அக்யூஸ்டு தான் இந்த இடத்துல. ஸோ இதுக்கான விஷயங்கள் இப்போ அதான் போயிட்டுருக்கு. அடுத்து அவங்க அரெஸ்ட் பண்ணப்படணும். அடுத்த கட்ட விஷயம், அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் போகும்போது தான் எவ்வளோ பேரோட வீடியோஸ் இருக்குது, யார் அந்த பிஸ்னஸ் பீப்புள், யார் அந்த போலீஸ் அஃபீஷியல்ஸ், இதெல்லாம் திரைப்படமாக இருக்கலாம். ஆமாம், யாரெல்லாம் இதில் கொண்டு வரப்படுவாங்கன்னு தெரியும். ஏன்னா இது சொல்கிற மாதிரி அதான் சொல்கிறல, பார்க்கும்போதுனா 33 வயசு தான் இதில். ஓகே, அதை கேடி ஏங்க நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் போய் ரெஜிஸ்டர் பண்ணி நானே பாதிக்கப்பட்டிருக்கேனால ஒரு கம்ப்ளைண்ட் போய் ரெஜிஸ்டர் பண்ணி அதை கொண்டு வரதே பெரிய காரியம். நீ எப்படி எல்லாரையும் சும்மா சட்டுன்னு போய் அங்கே போய் கம்ப்ளைண்ட் நீ கொடுக்குற? அப்போ ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த இடத்துல நடக்காது இல்லையா அந்த விஷயம். ஸோ அது தவறான விஷயம் தானே. இங்கே இப்போ எப்படி சொல்கிறதுனா, 2 விஷயமா பிரிக்கலாம். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனா காவல்துறை கிட்ட போவாங்க, காவல்துறையே மிரட்டப்பட்டாருன்னா யார்கிட்ட போவாங்கன்றது ஒன்று. 2வது அந்த மாதிரி போனது தப்பு தான், அவங்களோட தவிர அவங்க எக்ஸெப்ட் பண்ணிட்டு இவங்க மேலே கண்டிப்பாக அந்த இடத்துல ஆக்ஷன் எடுத்துருக்கணும். உறுதுணையாக இருந்தது மிகப்பெரிய தவறு இந்த இடத்துல. அப்போ பாதிக்கப்படுறது யார்? மக்கள் தானே இங்கே பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதுக்கான விஷயம் தான். ஸோ அடுத்தடுத்து அரெஸ்ட் ஆனால் மட்டும்தான் இதை தாண்டி, இதுவே நம்மளால தாங்க முடியல, நெஞ்சு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை தாண்டி இன்னும் வர விஷயங்கள் எல்லாமே எங்கேருந்து யாரை ஏமாத்திட்டு இருக்காங்களோ
கண்டிப்பா. இல்ல யாரோட உதவியோட அவங்கள மிரட்டி, "இங்க பாரு நான் அப்ஸ்கேன்ல இருக்கேன். உன் வீடியோ என்கிட்ட இருக்கு. எனக்கு ஒழுங்கா அது ஹெல்ப் பண்ணலன்னா உன்ன வெளிய விட்டுருவேன்னு" மிரட்டி இருக்காங்களோ என்னவோ? யாருக்கு தெரியும்? ஏன்னா இவங்கலாம் பயப்படுற கேரக்டர் மாதிரியே தெரியல. எவ்ளோ அழகா மார்னிங்ல வந்து சொல்லுவாங்கல்ல, இந்த குடும்ப குத்து விளக்கா இழுத்து போத்திட்டு அந்த மாரி ஒரு ரோல். அந்த ஈவ்னிங் ஆனா அப்படியே டோட்டல் வேற வெர்ஷன் ஆஃப் ரோல் அவங்களது பார்த்தோம்னா. ட்ரெஸ்ஸிங் என்ன, அந்த மாரி விஷயங்கள் என்ன, பப் போய் டார்கெட்டிவா கொண்டு வர்றது என்ன, டோட்டலா வேற ஃபேஸ் ஆஃப் அந்த பக்கம். ரொம்ப நன்றி. இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. நன்றி.